அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உள்ள அனைவருக்கும் என் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இறைவன் இன்று உங்களை அபரிமிதமாக ஆசீர்வதிக்கட்டும். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலே நாம் தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை சீராக் ஞானி 31வது அதிகாரம் 21வது திருவசனம். இவ்வசனம் இவ்வாறு கூறுகிறது: உன் உள்ளத்திற்கு வருத்தம் விளைவிக்காதே, உன் திட்டங்களால் உன்னை துன்பத்துக்கு உட்படுத்தாதே. உன் உள்ளத்திற்கு வருத்தம் விளைவிக்காதே, உன் திட்டங்களால் உன்னையே துன்பத்துக்கு உட்படுத்தாதே. அருமையானவர்களே, நம்முடைய உள்ளம் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். நம்முடைய உள்ளம் எப்பொழுதும் சமாதானமாக இருக்க வேண்டும். நம்முடைய உள்ளத்தில் எப்பொழுதும் சந்தோஷம் இருக்க வேண்டும். நம்முடைய உள்ளத்திற்கு நாம் வருத்தம் விளைவிக்கிற காரியங்களை நாம் செயல்படுத்தக்கூடாது என்று சொல்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் போடுற திட்டங்கள், வாழ்வு திட்டங்கள் எல்லாம் கடவுளுக்கு உகந்ததாக இருக்க வேண்டும், கடவுளுக்கு ஏற்புடையதாக இருக்க வேண்டும். அப்படி அல்லாமல் நம்முடைய மனித இயல்பிலே பல நேரங்களிலே நாம் போடுற திட்டங்கள் உலக பிரகாரமாக இருப்பதனால் அத்திட்டங்களால் பல துன்பத்திற்கு நாம் ஆளாகிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே நல்வாழ்வுக்காக போடுற திட்டங்கள் எல்லாம் இறைவனிடமிருந்து வர வேண்டும். உள்ள மகிழ்ச்சியே மனிதரை வாழ வைக்கிறது. அகமகிழ்ச்சியே மானிடரின் வாழ்நாளை வளரச் செய்கிறது என்று சீராக் ஞானி கூறுகிறார். நம்முடைய உள்ள மகிழ்ச்சி தான் இந்த உலகத்திலே நம்முடைய வாழ்நாளை கூட்டி கொடுக்கிறது. மகிழ்வார்ந்த உள்ளம் நலமளிக்கு மருந்து, வாட்டமுற்ற மனநிலையோடு எலும்பை உருக்கிவிடும் என்று நீதிமொழிகள் கூறுகிறது. எனவே அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் எந்த திட்டம் போட்டாலும் அது நம்முடைய உள்ளத்திற்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறதாக இருக்க வேண்டும். அதற்கு உன் உள்ளத்தை உன் உள்ளத்திற்கு உவகை ஊட்டுகிற திட்டமாக இருக்கணும். நம்ம பிரச்சனைகள் வரும்போதெல்லாம் நம்முடைய வாழ்விலே நம்மை தேற்றிக் கொள்கிற பலன் நமக்கு வேண்டும். நம்முடைய வாழ்வு மகிழ்ச்சி நிறைந்த வாழ்வாக இருக்க வேதம் சொல்கிறது, மகிழ்வார்ந்த உள்ளம் நலமளிக்கு மருந்து, வாட்டமுற்ற மனநிலையோ எலும்பையும் முறுக்கிவிடும். எனவே நம்முடைய உள்ளம் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கிற திட்டங்களையே நாம் போட வேண்டும். அத்திட்டத்தை நாம் செயல்படுத்தி மகிழ்ச்சியோடு வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அவ்விதமாக இல்லை என்றால் நம்முடைய வாழ்வு துன்பத்திற்குள் சென்றுவிடும். இங்கே ஆண்டவர் கூறுவார், யோசுவா 1:5 சொல்கிறார், என் வாழ்நாள் முழுவதும் எந்த மனிதனும் எதிர்த்து நிற்காதபடி உன்னை நான் காத்துக்கொள்வேன் என்று சொல்வார். எனவே நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் கரத்திலே நம்மை நாம் சமர்ப்பிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நாம் போடுற திட்டங்களை ஆண்டவர் கரத்திலே சமர்ப்பித்து அந்த திட்டத்தின் வழியாக ஒரு நல்ல வாழ்க்கையை நாம் அடைய முயற்சி எடுக்க வேண்டும்.
துன்பத்தின் திட்டம் இல்லாமல் துன்பத்தின் திட்டங்களை நாம் போட்டு நம்முடைய வாழ்வை வருத்தத்துக்கு உள்ளாக்கக்கூடாது. வாழ்கிற கொஞ்ச நாட்களிலே இறைவன் கொடுத்த இந்த நாட்களை எவ்வளவு மகிழ்ச்சியாக கழிக்க முடியுமோ, எவ்வளவு சந்தோஷத்தோடு வாழ முடியுமோ அவ்விதமாக நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய செயல்பாடுகள் எல்லாம் நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிற செயலாக இருக்க நாம் முயற்சி எடுக்க வேண்டும். யாரோடு சேர்ந்தாலும் சரிதான், எந்த திட்டம் போட்டாலும் சரிதான், அந்த திட்டத்தின் வழியாக நமக்கு துன்பம் வருகிறது என்று கண்டால் அந்த திட்டத்தை நாம் விட்டு விலகி உடனே விலக வேண்டும். நாட்களை தள்ளி போடக்கூடாது. விலகி நாம் நம்முடைய வாழ்விலே நலமான திட்டங்களை நாம் போட நாம் முயற்சி எடுப்போம். அவ்விதமாக செய்யும் பொழுது உன் வாழ்நாள் இரட்டிப்பாகும். நான் சொன்ன மகிழ்வார்ந்த உள்ளம் நலமளிக்கும் மருந்து, வாட்டமுற்ற மனநிலையை எலும்பை உருக்கிவிடும் என்று சொன்னேன். எனவே உள்ளத்திலே மகிழ்ச்சி இல்லை என்றால் எல்லா வியாதியும் உனக்கு வந்துவிடும். உள்ளத்திலே வருத்தம் இருந்தால் பலவிதமான நோய்கள் வந்துவிடும். எனவே தான் ஆகவே நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே நலமானதை செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். நலமான திட்டங்களை போட்டு அதன்படி வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி வாழ வேண்டும் என்றால் நம்முடைய உள்ளத்தை ஆண்டவர் பால் சமர்ப்பிக்க வேண்டும். திட்டம் ஆண்டவரிடமிருந்து வந்தால் அது நலமானதாக இருக்கும். உங்கள் எண்ணங்களை எல்லாம் ஆண்டவரிடம் கொடுத்து விடுங்கள் என்று சொல்வார். எனவே நம்முடைய எண்ணம் எல்லாம் கடவுளிடம் நாம் சமர்ப்பிக்கும் போது அவர் நமக்கு நல்வாழ்வு. ஏனென்றால் அவர் நமக்காக வைத்திருக்க திட்டம் ரொம்ப எரேமியாவளியாக சொல்வார். நான் உனக்காக ஒரு திட்டம் வைத்திருக்கிறேன், அது நல்வாழ்வின் திட்டமே அல்லாமல் துன்பத்தின் திட்டம் அல்ல என்று சொல்வார். எனவே அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே இறைவன் வைத்திருக்க திட்டம் என்ன என்று நாம் இறைவனை தேடி கண்டு கொள்ள வேண்டும். இறைவனை தேடி நாடி கண்டு நமக்காக அவர் வைத்திருக்க அந்த நல்வாழ்வின் திட்டத்தை நாம் அறிந்து அதன்படி இந்த உலகத்திலே வாழ்ந்து இந்த உலக வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்க, இந்த வாழ்க்கை முடிந்து முடிவில்லாத வாழ்வுக்கு நம்மை ஆண்டவர் பங்காளிகள் ஆக்குவார். எனவே தான் அவர் சொன்னார் இறைமையாளியாக, நான் உனக்காக வைத்திருக்க திட்டம் நல்வாழ்வின் திட்டமே அல்லாமல் துன்பத்தின் திட்டம் அல்ல என்று சொன்னார். அருமையானவர்களே, இன்று முதல் அந்த நல்வாழ்வின் திட்டத்தை நீங்கள் தேடுங்கள். எங்கு கிடைக்கும் என்று பாருங்கள். அங்கே அவருடைய விவிலிய புத்தகத்தை தொடர்ந்து படித்து ஆண்டவரோடு தொடர்ந்து ஜெபித்து நீங்கள் கேட்கும்போது ஆண்டவர் உங்களுக்கு இந்த நல்வாழ்வின் திட்டத்தை வெளிப்படுத்துவார். அதை நீங்கள் அறிந்து உங்கள் வாழ்வை நீங்கள் கட்டி எழுப்பும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். அன்பு தந்தை இறைவா, நீர் எனக்காக வைத்திருக்க திட்டத்தை, அந்த திட்டம் நல்வாழ்வின் திட்டம் அல்லாமல் துன்பத்தின் திட்டம் அல்ல என்று சொன்னீர். ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையும் அந்த நல்வாழ்வின் திட்டத்தை அவர்கள் அறிகிற அறிவையும் அதை அறிவதற்கான முயற்சியை அவர்கள் கொடுத்து இனி வருகிற நாட்கள் வருத்தம் கலவாத நாட்களாக, துன்பம் கலவாத நாட்களாக, மகிழ்ச்சி நாட்களாக இந்த மக்களுக்கு நீர் மகிழ்ச்சியை கொடுக்கும்படியாக இயேசுவின் நாமத்திலே என்று மன்றாடுகிறேன். ஆமென்.